வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அமுதா மாதிரி தான் அவர் ஒன்னையும் நினைச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். குலதெய்வ கோவிலுக்கு போனது, பரிவட்டம் கட்டினது, வீட்டுல விளக்கு ஏத்துனது, இது எல்லாத்துக்குமே கபிலன் எந்த வகையிலுமே பொறுப்பு கிடையாது. சொல்ல போனா எங்க யாருக்குமே என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ளேயே எல்லாமே நடந்துருச்சு. தெய்வான, நான் உன்னை விட்டு தர மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். அத இவ்வளவு தூரம் பேசி நிரூபிக்கிற அளவுக்கு என்ன கொண்டு வந்துட்டல்ல. தெய்வான, பேசிட்டல போதும். மனசுல உள்ளது எல்லாத்தையும் கொட்டியாச்சுல்ல. இனிமேல் எதுவும் பேசாத. அவங்க குழந்தைய பார்க்க வந்திருக்காங்க. போய் தூக்கிட்டு வா பாப்பாவை. ஆமா தெய்வான, நீ என்ன வேணாலும் என் மேல கோவப்படு. உனக்கு எல்லா உரிமையும் என் மேல இருக்கு. ஆனா ஆசையா எங்க மருமகளை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். அவ கண்ணு எப்படி இருக்கும், அவ முகம் யார மாதிரி இருக்கும், அவ சிரிச்சா எப்படி இருக்கும்னு சொல்லி நான் எவ்வளவு கற்பனை பண்ணிருக்கேன் தெரியுமா? சரவணனுக்கு பிறக்க போற குழந்தைய நான் தான் முதல்ல என் மடியில தாங்கணும்னு சொல்லி நான் எவ்வளவு நாள் நினைச்சிருப்பேன். ஏன் இப்படி பண்ற தெய்வான? குழந்தைய காட்டுமா, நாங்க பாத்துட்டு கிளம்பிடுறோம். நீ மேல போ புனிதா. பாப்பா தொட்டில தான் தூங்கிட்டு இருக்கு. நீ போய் உரிமையோட குழந்தைய தூக்கு. சரிங்க மாமா. போங்க. நில்லுங்க. என்ன மீறி உள்ள யாரும் குழந்தைய போய் பார்க்க முடியாது. அமுதா இதுக்காக இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கா? சரவணா, அமுதா, அப்பா அம்மா வர விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ தானே என்கிட்ட பேசணும்னு சொன்ன. அதனாலதான் நான் வந்தேன். ஏ, நாங்க வர்றது தெரிஞ்சா நீ வந்திருக்க மாட்டியா? அப்பா, நான் உங்க கூட பேச வரல. எப்படி பேசுவ? எப்படா பேசுவ? அதான் குழந்தை பிறந்த கூட எங்க கிட்ட சொல்லல. நீ இப்படி சண்டை போடுறதா என்ன வர சொன்னியா அமுதா? ஐயோ சரவணா, அப்பா ஏதோ கோவத்துல பேசுறாருப்பா. நாங்க ஏண்டா உன் கூட சண்டை போட போறோம்? அமுதா கோயிலுக்கு பாப்பாக்காக பிரசாதம் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கா. டேய், நாங்க உன்னை விட்டு விலகி போகலடா. நீ தாண்டா எங்களை விட்டு விலகி விலகி போற. அப்படியே போறேன், விடுங்கம்மா. என் மேலயும் தெய்வான மேலயும் உங்களுக்கு இருக்கிற அக்கறை என்னன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அப்படிலாம் இல்லடா. உங்களை கெஞ்சி கேக்குறேன், எங்களை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படியே எங்களை விட்டுருங்க. நானும் என் குடும்பமும் எங்கேயாவது நிம்மதியா இருக்கும். எதுக்குடா இப்படி பேசுற? நாங்க இத்தனை பேர் உனக்கு சொந்தம் இருக்கோம். ஏன் பேத்தி எதுக்குடா தனியா இருக்கணும்? அதுக்கு நான் விட மாட்டேன்டா. இப்ப கூட உங்களுக்கு உங்க பேத்தி தான் முக்கியம். நானும் தெய்வானையும் இல்லல்ல. தெய்வான அப்படி என்னமா பாவம் பண்ணா? அவளை அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறீங்க. நீங்க பண்ண காரியத்தினால என்னால தேன்மொழி அத்த முகத்துல கூட முழிக்க முடியல. நாங்க இல்லாம கோயிலுக்கு போறது, தெய்வானிக்கு கிடைக்க வேண்டிய உரிமை எல்லாம் அமுதாவுக்கு கொடுக்கறதும், இதுதான் நீங்க எங்க மேல வச்ச பாசமா? சரவணா, நான் இப்போ சொல்றேன், நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு அமுதா தெய்வான ரெண்டு பேரும் வேற வேற இல்ல, ஒண்ணுதான்.